வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற நவம்பர் 2ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜாயின் பண்ணவும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும். மார்க்கெட் ரீடிங் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. நீங்கள் பொதுவாக மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வைக்கிறீங்கன்றதுன்னா ஒரு பேசிக் அப்ரோச்லேருந்து எப்படி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய டீட்டெயில்ஸை ஆட் ஆன் பண்ணுறீங்க, ஒரு டேட்டாஸை வந்து ஆட் ஆன் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் ரீடிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் ரீடிங் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன், அதாவது ஷார்ட் ரேஞ்சோட டாப்புக்கு மேலே ஒயிட் ரேஞ்சோட டாப்புக்கு கீழே, நியர்பை ஷார்ட் ரேஞ்சோட டாப்புக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 26,057 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கேப் அப் ஓப்பனான ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கீழே, நல்லா புரிஞ்சுக்கணும், ஓப்பனான ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கீழே நம்ம 26,000 அப்படின்றத ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்திருந்தாங்கன்னா எஸ்டர்டே ஹை, பட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே அதுக்கு கீழே வராமல் அகெயின் மேலே போகிறாங்க. இப்போ மேலே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பாட் வந்து ஓப்பனை கட் பண்ணுறாங்க, பட் ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் பில்ட் ஆகுது, முரண்பாடு ரெண்டு பேர்த்துக்கும், ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சருக்கு. ஸ்பாட் ஓப்பனுக்கு மேலேயே நிற்கிறாங்க, ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு கீழேயே நிற்கிறாங்க. அப்போ அகெயின் ஃப்யூச்சர் ஸ்பாட் ஓப்பனுக்கு கீழே வரணும். அப்போ வரணும்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 26,000 கீழே அப்படின்னாலே 26,000 கீழே வந்தால் தான் கீழே அப்படின்ற மாதிரி. அதர்வைஸ் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கால் ஆப்ஷனுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ப்ரீமியத்தை அவங்க டிகே பண்ணணும், ஆர்எல்ஸ் புட்டுக்கு கொடுக்கணும். அதாவது புட்டுக்கு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும், காலுக்கும் டிகே நடந்துடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் த மார்க்கெட் கால் ஆப்ஷனை டிகே பண்ணுறதுல நடந்திருக்கு. அதற்கப்புறம் 50% தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்குற விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இந்த இடத்துல எப்படி பில்ட் ஆகுதுன்றதை பார்க்கணும். இதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, இதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒரு டேபிளில் டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னு இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த வீடியோவை போய் பாருங்கள். பிகினர்ஸ் கைடில் டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னு கால் சைடு 3 டைப் இருக்குது, புட் சைடு 3 டைப் இருக்குது. அந்த டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் எப்படி டேபிள் அமைஞ்சால், டேபிளுடைய செட்டப் எப்படி அமைஞ்சால் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு 26,100 வரைக்கும் தான் காலையில் ரேஞ்சு, சரிங்களா? அதோட உங்களுக்கு காலையில் மினிமம் ரேஞ்ச் ஓப்பன்லேருந்து, ஓப்பன் டு லோலேருந்து, லோ டு ஹைலேருந்து ஒரு மினிமம் ரேஞ்ச் ஒரு 100 பாயிண்ட் அப்படின்றது கொடுத்தாச்சு. அகெயின் அதை பிரேக் பண்ணி போகணும்னா அதுக்கு மேலே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அமைஞ்சிருக்கணும், செட்டப் அந்த மாதிரி இருந்திருக்கணும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிருக்கணும், பட் ஆகலை. இங்கே ஸ்பாட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த 26,100 கடக்கலை, ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. அகெயின் திருப்பி கீழே வரும்போது கரெக்டாக நம்மளுடைய ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டை கட் பண்ணும்போது கீழே அப்படியே எஸ்டர்டே ஹை 25,934, அதுக்கப்புறம் 26,000க்கு மேலே போகலை, திருப்பி கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,869. இந்த ரீட் அவுட் ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முக்கியம். அப்போ இந்த இடத்துல யாருக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியர்பை 26,100க்கு மேலே இல்லை நியர்பை அந்த இடத்துல காலை செல் பண்ணவங்களுக்கு தான் அதிகபட்ச லாபம் கிடைத்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுன்னு இல்லை, எல்லா நாளுமே முழுக்க செல்லருக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்க நாட்கள் தான். ஸோ அவங்க சரியான இடத்துல அவங்க செல்லிங் பொசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு கீழே போனது நம்ம இந்த இடத்துல கூட கன்ஃபார்ம் பண்ணலாம், புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 100 பாயிண்டில் இருக்குது. அப்போ ஒரு ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வரும்போது என்ன இருக்கும், ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் ஏறி இருக்கும். பையருக்கு ஒரு சில இடத்துல தான் வாய்ப்புகள் அமையும், பட் செல்லருக்கு இது எல்லாமே வாய்ப்பு தான். இந்த இடத்துல அவங்க காலை செல் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க பேனிக் ஆகாமல் எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருப்பாங்க. இதுதான் செல்லருக்கும் பையருக்கும் உண்டான வித்தியாசம். பையருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் பிரேக் அவுட் நினச்சி நீங்கள் பை பண்ணாலும் கூட கிட்டத்தட்ட அந்த ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் ஏறி இருக்கும். அகெயின் நீங்கள் பை பண்ணி திருப்பி ஒரு சின்ன ரிவர்சல் வரும்போதே
உங்களுடைய ப்ராஃபிட் குறையும் போது நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். இதுதான் பையருக்கும் செல்லருக்கும் உண்டான வித்தியாசம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பையர் எந்த இடத்துல தான் பை பண்ணணும்? நியர்பை சின்ன ஸ்டாப் லாஸ் கிடச்சி ஒரு இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா, இல்லை ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது, மொமெண்டத்துக்கு அந்த இடத்துல பில்டிங் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அந்த இடத்துல நடக்குது அப்படின்னால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு 26,000க்கு நியர்பை கீழே ஓப்பன் ஆகிட்டு, இல்லை மேலே ஓப்பன் ஆனோடனே மேலே போயிட்டு கூட 26,043 இந்த 100 எடுத்த இந்த ரெசிஸ்டன்ஸ் 26,043 எடுத்திருந்து அகெயின் கீழே வந்திருந்தாங்க அப்படின்னா 26,000 கீழே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக கிடச்சிருக்கும். இங்கே ஸ்டாப் லாஸ் பெருசு. அப்போ ஏன் சார் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ்க்கே மார்க்கெட் போகலையே, ஏன் பெருசுன்னு சொல்கிறீங்கன்னா, நியர்பை மார்க்கெட் எங்கே ஹை கொடுக்குதோ அதுதான் ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலாக எங்கே கிராஸ் ஆகுதோ அதுதான் டார்கெட். அப்போ இதுக்கிடையில் என்ட்ரி எங்கன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதை மாற்றி நம்ம டிசைட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த 26,000க்கு கீழே 25,950 கட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். ஸோ என்ட்ரியை நீங்கள் டிசைன் பண்ணுறதுன்ற ஒரு இடம் இருக்கும், அதே மாதிரி எஸ்எல் வைக்கிறதுன்ற ஒரு இடம் இருக்கும். அதை மார்க்கெட் கொடுத்துரும். மார்க்கெட்டில் ஒரு ஒரு சினாரியோ அப்படி தான் பில்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை டிசைன் பண்ணணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். பட் லெவல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் காமன் தான். நம்ம எடுக்கக்கூடிய ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு, ஒயிட் ரேஞ்சோட டாப்பு, அண்ட் மல்டிபிள் ஸ்ட்ராங்களுடைய எட்ஜு அண்ட் மல்டிபிள் ஸ்ட்ராங்களுடைய பாட்டம், இப்படி தான் இருக்கும். அனாலிசிஸ் எல்லாமே ஒன்று தான். பட் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற விதமும், ஓப்பன் ஆகிட்டு லோ வைக்கிற விதமும், ஓப்பன் ஆகிட்டு ஹை வைக்கிற விதமும் மாறுபடும். ஓகேங்களா? அதை நம்ம ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை ரீட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஓரளவுக்கு பிரேக் ஈவனுக்கு மேலே ப்ராஃபிட்டபுளாக கூட மாறலாம். ஸோ அந்த நேற்று போட்ட வீடியோவில் கூட ஒருத்தர் வந்து கீழே இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தார், 15,000 மேலே ப்ராஃபிட் பண்ணி. அந்த மாதிரி சரியான ரீடிங் ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அதிலேருந்து ஓகே இதை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் டீட்டெயில்டாக நல்ல டீப்பாக ஃபாலோ பண்ண போகிறேங்க. டீப்பாக ஃபாலோ பண்ணிட்டு ஓரளவுக்கு எப்போவுமே ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே மார்க்கெட்டை பார்த்துட்டு அது கூட டேட்டாஸை ஆட் ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிங்க. அப்படி பார்க்கும்போது புரிதல் அப்படின்றது ஈஸியாக இருக்கும் ஒரு பேசிக் லெவல்லேருந்து. ஸோ இப்படி நம்ம பேசிக் லெவல்லேருந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து மார்க்கெட் சினாரியோ அப்படின்ற ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் வர்ற சாட்டர்டே. இப்போ கம்மிங் சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock, அதாவது அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு நம்மளுக்கு அந்த வெபினார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஃப்ரீ தான், எந்த ஃபீஸுமே கிடையாது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினாருக்கான லிங்க் வந்து அந்த சேனலில் வாட்ஸ்அப் சேனலில் வரும். ஸோ நீங்கள் வெபினாரில் ஜாயின் பண்ணி ஒரு பேசிக்காக ஒரு அப்ரோச் மார்க்கெட்டில் எப்படி பார்க்கணும், அதுக்குள்ளே தான் மார்க்கெட்டே இருக்குது, ஓவரால் மார்க்கெட்டே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடமும் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த க்ளோசிங் ப்ரைஸ், க்ளோசிங் டேபிளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 25,891 நேற்றுக்கு க்ளோஸ்லேருந்து வெறும் 22 பாயிண்ட் தான் மேலே. ஆனால் கால் ஆப்ஷன் சைடும் சரி, புட் ஆப்ஷன் சைடும் சரி ப்ரீமியம் டிகே ஆகிருக்கு. ஓகேங்களா? மேலேருந்து கீழே வந்து அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு 22 பாயிண்ட் தான் மேலே முடிஞ்சிருக்கு. பட் இங்கே புட் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் டிகே அப்படின்றது அதிகமாக இருக்குது. கால் ஆப்ஷன் சைடு அவங்களுடைய ஹையிலேருந்து டிகேன்றது அதிகமாக இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,891. அப்போ 25,850 25,800 இருக்கணும். பட் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 25,900 தான் இருக்காங்க. அப்போ 25,900 புட் ஆப்ஷன், 26,000 கால் ஆப்ஷன், இதுதான் உங்களுக்கு இடைப்பட்ட இடம். அப்போ 25,950 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஏன்னா ரொம்பவும் கீழே முடியலை, ஜஸ்ட் அபவுட் ஒரு 9 பாயிண்ட் தான் நியர்பை கீழே முடிஞ்சுருக்காங்க. அடுத்து ஒய்டஸ்ட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா 25,900 டு 26,200, அப்போ ஒரு 350 பாயிண்ட். அப்போ 26,050 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜஸ்னுடைய மிட் பாயிண்ட்ஸ். அப்போ இதில் நம்ம ரேஞ்சஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? நியர்பை 25,900 புட்டும் 26,000 காலையும் எடுத்துக்கணும். அப்போ 25,900 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 80 ரூபா அப்படின்னா
25,820. இது வந்து ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அண்ட் 26,000 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 102 அப்படின்னா 26,102 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோடைய டாப். அண்ட் 100 + 82 182 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 26,182 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஒயிட் ரேஞ்சோடைய பாட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா 25,900. அப்போ 100 மைனஸ் பண்ணிங்கன்னா 25,800. அதுக்கு கீழேனா 25,720 நியர்பை வச்சுக்கலாம். அப்போ இவங்க வந்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். அடுத்ததை நம்ம இந்த லெவல்ஸை கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒரு டேயில் எஸ்டர்டேனுடைய ஹை 26,100, எஸ்டர்டே அதாவது நாளைக்கு சொல்கிறேன், எஸ்டர்டேவுடைய லோ வந்து 25,820. அப்போ இதுக்கு இடைப்பட்டு தான் நம்மளுக்கு ரேஞ்சே இருக்காங்க. அந்த இடத்துல 26,200 வரைக்கும் இருக்குது. பட் அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஒரு மிட் பாயிண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது 25,950, 25,050. ஓகேங்களா? சாரி, 26,050. அப்போ இந்த 25,950 ஆகட்டும், 26,050 ஆகட்டும், இதுக்கு உட்பட்டு ஒரு வேளை மார்க்கெட் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ள மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அது சைட்வேஸுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அதிகமாகிடும். அப்போ ஒரு ஹை அண்ட் லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணாத வர மார்க்கெட்டில் பெரிய மொமெண்டம் இருக்க போகிறதில்ல. அண்ட் கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, மார்க்கெட் ஒரு கேப்பப் கொடுத்து ஹையிலேருந்து டிகே ஆகிருந்தாலும் கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. அண்ட் ஏடிஎம்னு எடுத்துட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 25,891, வெறும் 9 பாயிண்ட் தான் கீழே இருக்காங்க. பட் கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. நீங்கள் ப்ரீமியத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், புட் ஆப்ஷனோட கால் ஆப்ஷனுக்கு அதிகமாக இருப்பாங்க. ஸோ கால் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கரெக்டாக நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்னிங் நம்மளுக்கு ஓப்பன் ஆனோடனே 85,000க்கு மேலே ஓப்பன், 85,000க்கு மேலேயே சஸ்டெயின், 85,000 85,500 அப்படின்றது தான் டேபிள் பில்ட் ஆனது. ஸோ அப்போ 85,000 to 85,500 அப்படின்னா மிட் பாயிண்ட்டு 85,250. ஓகேங்களா? 85,250 தான் நம்மளுக்கு மிட் பாயிண்ட்டு. அவங்களுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. அகெயின் நம்மளுக்கு 85,000க்கு கீழே வர்றாங்க. கீழே வரும்போது நியூ லோ க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகுறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸு கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவல் வரைக்கும் அவங்க வந்துடுறாங்க. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அது வரைக்கும் ரீச் அவுட் ஆகுது எஸ்டர்டே ஹைக்கு கீழே. அப்போ என்ன பண்ணுறாங்க, புட் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம் நல்ல கரைதல் கொடுத்து அங்கேருந்து புட் ஆப்ஷனுக்கு உண்டான 0 to ஹீரோ நடைபெறாங்க. ஸோ இந்த 0 to ஹீரோ லெவல்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாங்க அப்படின்னாலும் அந்த 0 to ஹீரோ லெவல்ஸாக கொடுக்கலாம். மினிமம் ஒரு 5Kக்கு மேலே தாண்டினா தான் நம்ம மோர் பீப்புளை ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாக்டாக ஒரு சில கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்கன்னா கொடுத்துடலாம். ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஒரு 500 லைக்குக்கு மேலே வந்தான்னு சொல்லிட்டு. பட் அந்த வீடியோவுக்கு இன்னும் லைக்ஸ் வரல. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 5Kக்கு மேலே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது அதில் உள்ள எல்லா கால்குலேஷன்ஸையும் நம்ம ரிவீல் பண்ணலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 58,000 முடிச்சுருக்காங்க. 58,000 புட் ஆப்ஷன் அண்ட் 58,500 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 58,500 ஐடிஎம் புட் ஆப்ஷனும் அந்த இடத்துல இருக்குது. அப்போ ஐடிஎம் புட் ஆப்ஷனுடைய லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 261. அப்போ 58,239 அப்படின்றது ஒரு லெவலாக இருக்கும். கிட்டத்தட்ட 58,000க்கும் 58,500க்கும் மிட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய 58,250 அப்படின்ற நியர்பை லெவல்ஸ். அந்த மிட் பாயிண்ட் ஒரு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் கூட வச்சுக்கோங்களேன். அந்த மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குரூஷியலான லெவலாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ். ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 23 ஒரு 5-6 நாட்கள் தான் இருக்கிறது. எக்ஸ்பைரிக்கு ஒரு 5 டேஸ் தான். சரிங்களா? 23 ஆகிடுச்சு. அப்போ இவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸை எடுத்து நீங்கள் ரேஞ்ச் எடுத்திங்கன்னா அதுக்கு உட்பட்டு இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இவங்களுடைய ஐவி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மந்த்லி எக்ஸ்பைரியை பொறுத்த மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்களோ அவங்க சைடு டைம் வேல்யூவும் அவங்க சைடுக்கான மொமெண்டம், யார் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு சாதகமான சினாரியோ அப்படின்றது அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான மொமெண்டம் இருக்கும். இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நிஃப்டி சைடு நம்மளுக்கு, நிஃப்டியில் கால் சைடு நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகம், பேங்க் நிஃப்டியில் புட் சைடு நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகம். அப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பனுக்கு கீழே அண்ட் நிஃப்டி வந்து ஓப்பனுக்கு மேலே அப்படின்னு அமைச்சிட்டாங்க அப்படின்னா
ஒரு ஸ்பாட் வெர்சஸ் ஃபியூச்சர் ரெண்டு பேருமே ஒரு கான்ட்ராடிக்ஷனாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸ்க்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுவாங்கன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை ஹை டு லோன் கொடுத்ததுக்கு சின்ன ஒரு பாசிட்டிவ் நோட்டு கொடுத்து அகைன் இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உட்பட்டே மார்க்கெட்டை வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டுன்றது சைட் வேஸ்க்குள்ளே போயிடும். ஸோ அதனால தான் சொல்லுவோம் எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே உட்பட்டு மார்க்கெட் இருக்கும்போது மொமெண்டம் வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரி இப்போ பாருங்கள் கேப் அப்பே நடந்தாலும் கூட அந்த ஹைக்கு மேலே நடந்து அங்கேருந்து ஓப்பனை கட் பண்ணி ரெண்டு பேரும் கீழே வரும்போது அந்த மொமெண்டம் அப்படின்றது வேறு மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? ஓப்பனுக்கு மேலேயே ஷார்ட் ரேஞ்சோட டாப்புக்கு மேலேயே நமக்கு தெரியுதுங்களா, இந்த ஷார்ட் ரேஞ்சோட டாப் அதாவது 25,043க்கு மேலேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது வேறு மாதிரி. ஏன்னா அங்கே ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் ஓப்பன் கீழே தான் இருக்காங்க. அப்போ அந்த ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமை கட் பண்ணும்போது அகைன் அங்கேருந்து என்ன ஆகுது, ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அது எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு வெளியில் நடக்குது ட்ரேடு. அப்போ வெளியில் நடக்கும்போது ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 100 to 150 பாயிண்ட்டுக்கு உட்பட்டு இன்னும் கீழே ஓப்பன் இங்கேயே வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் ஒரு சைட் வேஸில் போகிறதுக்கு அந்த ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஹைக்கு மேலேன்ற ஒரு சைட் வேஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஹியூஜாக கேப் அப் நடந்தனால நம்மளுக்கு அங்கே ஷார்ட் ரேஞ்சோடைய டாப்பை கட் பண்ணி கீழே வரும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு. இதனால தான் ஹை அண்ட் லோக்கு வெளியில் ட்ரேட் ஆகும்போது பையர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உட்பட்டு ட்ரேட் ஆகும்போது பையர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ப்ராபபிலிட்டி நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை முழுக்க வந்து ஒரு இதாக எடுத்துக்காமல் இதுதான் முடிவு அப்படின்றத எடுத்துக்காமல் நீங்களே பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓல்டு சார்ட்ஸ்லாம் எடுங்க. ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உட்பட்டு நடக்கும்போது மார்க்கெட் எந்த மாதிரி நடந்திருக்கு, சைட் வேஸில் நடந்திருக்கா, ஸ்டாக் மூக்குன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் சும்மா ஒரு ப்ரீமியத்தை ஓப்பன் ப்ரைஸில் என்ன மாதிரி இருக்குது, எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே நடக்கும்போது க்ளோசிங்கில் ரெண்டு ப்ரைஸில் எவ்வளோ டிகே நடந்திருக்குன்றதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே நடக்கும்போது ஒரு ஸ்ட்ராடலோ இல்லை குறிப்பிட்ட ஒரு சின்ன ஸ்ட்ராங்கிலோ அந்த இடத்துல பில்ட் ஆகும். ஒரே இடத்துல ஒரு ஸ்ட்ராடல் பில்ட் ஆகலாம் அல்லது குறிப்பிட்ட ஒரு சின்ன ஸ்ட்ராங்கிள் பில்ட் ஆகி அதுக்குள்ளேயே நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு மூமெண்டம் இருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே நடக்கிறது பொறுத்து. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே அப்பப்போ ஓப்பன் வச்சு ஓப்பனுக்கு மேலே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டாங்க. நல்ல ஃபால் கிட்டத்தட்ட 2600 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் நியர்பை நம்மளுக்கு டவுன் கிடச்சிச்சு அப்படின்னா இது ஒரு டவுன் ட்ரெண்டா அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கூடாது. ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் சினாரியோ வைஸ் வாட்ச் பண்ணணும். எப்பெல்லாம் குறிப்பிட்டு ஒரு எஸ்டர்டே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகணும், வீக்லி லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகணும். அப்படி ட்ரேட் ஆகும்போது தான் அண்ட் மந்த்லி லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகும்போது தான் அடுத்தடுத்து டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு சின்ன டவுனுக்குலாம் மார்க்கெட் வந்து பெரிய இதுதான் டவுன் ட்ரெண்டா அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது. முழுக்க அடுத்த நாள் ஓப்பன் ப்ரைஸ் எங்கே இருக்குது, ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் எப்படி ஓப்பன் ப்ரைஸை தக்க வைக்கிறாங்க, அண்ட் டேபிள் தக்க வைக்கிற மாதிரி மேல் நோக்கி அமைதா இல்லை கீழ் நோக்கி அமைதா, இதெல்லாமே வாட்ச் அவுட் பண்ணிங்கன்னா தான் அன்றைக்கி இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் கிடைக்கும். பொசிஷ்னலாக ஒரு மார்க்கெட்டை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு போய் இன்ட்ராடேக்கு அப்ளை பண்ணக்கூடாது. இன்ட்ராடேன்றது வேறு, பொசிஷ்னல்ன்றது வேறு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.